பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தனம் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சது மூலமா பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் சுஜிதா தனுஷ். இவங்க இப்ப குக் வித் கோமாளி சீசன் 5லயும் குக்கா கலக்கிட்டு இருக்காங்க. சுஜிதா ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. அதுல அவங்க vlogs வீடியோ ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில அவங்க போட்ட மருதமலை ஹோம் டூர் வீடியோ சோஷியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வீடியோல மருதமலை அடிவாரத்துல உள்ள அவங்க நண்பர் ஆனந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறவரோட வீட்டை பத்தி ஒரு ஹோம் டூர் பண்ணி இருந்தாங்க. வீட்டை சுத்தி காட்டும் போது அங்க 2 துப்பாக்கியும் இருந்திருக்கு. ஆனந்த கிருஷ்ணனும் அது ஏர் ரைஃபிள் தான், இதுக்கு லைசென்ஸ் தேவையில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இதுதான் இந்த சர்ச்சைக்கு காரணம். இந்த வீடியோவை பார்த்த சிலர் கோவையில வனப்பகுதியில உள்ள விலங்குகளுக்கு பாதுகாப்பே இல்ல, பலருமே அதுங்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க, இது உண்மையாலுமே ஏர் ரைஃபிளா என்னன்னு செக் பண்ணணும்னு பலவிதமா பேச தொடங்கிட்டாங்க. சுஜிதாவும் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில சுஜிதா இதை பத்தி வெளிப்படையா ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்துல எங்களோட குடும்ப நண்பரோட வீடு இருக்கு. நீலகிரிக்கு டூர் போயிருந்தப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். எப்போதுமே டூர் போனா அது வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவேன், நல்ல வரவேற்பு இருக்கும். அந்த நண்பரோட வீடும் சுத்தி காடு மரங்கள்னு இயற்கையோட அழகா இருந்துச்சு. வீடையும் ரொம்ப ரசிச்சு கட்டி இருந்தாங்க. அதனால ஹோம் டூர் பண்ணலாம்னு தோணுச்சு. அவர்கிட்ட என்னோட விருப்பத்தை சொன்னேன். அவருமே பெர்மிஷன் கொடுத்தாரு. நானும் வீடியோ எடுத்து என்னோட சேனல்ல போட்டேன். அந்த ஹோம் டூர்ல அவர் வீட்டுல இருந்த ஏர் ரைஃபிள காட்டி இருந்தாரு. இந்த வகை துப்பாக்கிக்கு லைசென்ஸ் தேவையில்லைன்னு சொன்னாரு. நானும் இதை எல்லாத்தையுமே அப்படியே யூடியூப்ல போட்டிருந்தேன். ஆனா வீடியோ வெளியானதுல இருந்து நிறைய தேவையில்லாத கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. காடை சுத்தி இருக்கிறதுனால அவங்க ஒரு பாதுகாப்புக்கு கூட அதை வச்சிருக்கலாம். ஆனா எப்படி அவங்க வச்சிருக்கலாம்னு சோஷியல் மீடியால விவாதம் பண்ண தொடங்கிட்டாங்க. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறாங்க. வனவிலங்க வேட்டையாட வச்சிருப்பாங்கன்னெல்லாம் இஷ்டத்துக்கு பேசி வைரல் ஆக்குறாங்க. சட்டத்துக்கு புறம்பா எந்த விஷயமும் அவங்க பண்ணல. இந்த செய்தியெல்லாம் கேட்டு அந்த நண்பரும் எனக்கு கால் பண்ணி பேசினாரு. இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு சிரிக்க தான் செஞ்சாரு. சோஷியல் மீடியால வைரல் ஆகிற காரணத்தை வச்சு சில நியூஸ் சேனலும் இதை பத்தி நியூஸ் போட்டிருக்காங்க. ஆனா வனத்துறையில இருந்து யாருமே எங்களை விசாரிக்கல. மொத்தத்துல இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சுஜிதா இந்த ரைஃபிள் சர்ச்சையை பத்தி ரொம்பவே ஆதங்கப்பட்டு அந்த பேட்டியில பேசியிருக்காங்க.